இந்த வீடியோவில் நம்ம நாக் பேக்கேஜிங் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ ஜூலை 1 ஓப்பன் ஆகி ஜூலை 3 க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் 439.5 கோடியாக இருக்குது. இதில் அதிகமாக ஃப்ரெஷ் இஷ்யூ தான் இருக்குது. 350 கோடிக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் 59.5 கோடிக்கு ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக அவங்க ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை விற்பனை பண்ணுறாங்க. இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் 161 ரூபா டு 170 ரூபா பெர் ஷேராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக QIB கோட்டாக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. 50% வந்து ரீட்டைல் QIB கோட்டாக்கு அலகேட் பண்ணியிருக்காங்க. 35% ரீட்டைல் போர்ஷனுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போது இவங்க பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு குயிக்காக பார்ப்போம். இவங்க ப்ரீமியம் பிளாஸ்டிக் பேக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதா இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, செல்ல பிராணிகளுக்கான உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பேக்கேஜிங் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிமெண்ட் மற்றும் உரப்பைகளும் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிக வலிமையான ப்ரீமியம் பேக்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க டிசைனிங், பிரிண்டிங் அண்ட் லேமினேட்டிங் சொல்லிட்டு அனைத்து வகையான ப்ராசஸையும் வந்து இவங்களே பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இவங்க பெரிய கிளைண்ட்ஸ்னு பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான ட்ரூல்ஸ், அதாவது பெட்டுக்கான உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனம், அவங்களுக்கான பேக்கேஜிங் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ்க்கும் வந்து இவங்க தான் பேக்கேஜிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்கில் நிறுவனத்துக்கு இவங்க தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 1950க்கு மேலே கிளைண்ட்ஸ் வந்து குளோபல் லெவலில் இவங்களுக்கு இருக்காங்க. ஸோ இதில் வந்து 68 கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்களோட பேக்கேஜிங் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மேஜர்லி வந்து 35% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா USA, மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குயிக்காக இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட ரெவன்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 2023 518 கோடியாக இருந்த இவங்க ரெவன்யூ 2026 ஃபினான்ஷியல் இயரில் 843 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் நம்ம பார்க்குறோம், கன்சிஸ்டண்ட்டாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது இவங்க ரெவன்யூ. ஸோ உங்கள் ப்ராஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 19.87 கோடியாக இருந்திருக்கு. மார்ச் 2026 ஃபினான்ஷியல் இயர் 2026 ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது 92.72 கோடியாக இருக்குது. பயங்கரமான க்ரோத் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறது வந்து 3 இயர்ஸில் நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. ஸோ இவங்க எப்பிடாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நெட்ஒர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இவங்க கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 122 கோடியாக இருந்திருக்கு 2023. மார்ச் 2026 வந்து பார்க்கும்போது 192 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. பட் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்களோட நெட்ஒர்த் வந்து டோட்டல் பாரிங்ஸோட வந்து ஹையராக இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத்துமே வந்து பார்த்திங்கன்னா கடன்களை டெப்டோட வந்து ஃபாஸ்டராக வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு இவங்க ப்ராஃபிட்டு. ஸோ இவங்களோட ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்டும் வந்து ஸ்டெடி அப் ட்ரெண்ட், அது இவங்க எப்பிடோ வந்து ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ரேஷியோஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸில் பேட் மார்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 11% இருக்குது. எபிடா மார்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா 20.42 இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து இருக்குது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்க கடன்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.62 இருக்குது, 1க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இவங்க ஓவராலாக இவங்க ஃபினான்ஷியல் வைஸில் பார்க்கும்போது இந்த நிறுவனம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இப்போது இவங்க திரட்டும் நிதியை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 350 கோடி இருந்துச்சு. அதில் 320 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குஜராத்தில் வந்து புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிளானட் வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பென்சஸ் தான் வந்து இது பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த 350 கோடியுமே வந்து கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் போகுதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இவங்களோட EPS வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் IPO 7.58 இருக்குது. இவங்களோட PE வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் IPO 22.4 இருக்குது. ஸோ இவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து இவங்க ஷேர்ஸை கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து இங்கே விற்பனை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ போஸ்ட் IPO கூட வந்து பார்த்தீங்கன்னா 70.5% வந்து ஷேர்ஸை வந்து இவங்க ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு எக்ஸலண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். இப்போது ஒரு பியர் கம்பேரிசன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம PEயில் பார்த்துருவோம். ஸோ இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிமிலர் பிஸ்னஸ் பண்ணுற நிறுவனங்கள் பார்க்கும்போது டைம் டெக்னோபிளாஸ்ட், TPL பேக்கிங், மோல்டெக் பேக்கிங், ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் வந்து இவங்க போட்டி நிறுவனமாக இருக்காங்க. ஸோ இதில் PE பார்க்கும்போது பெஸ்ட்டான PE வந்து டைம் டெக்னோபிளாஸ்டோட தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 22.4 இருக்குது இந்த நிறுவனத்தோடது. மற்ற நிறுவனங்கள் இவங்களோட ஹையர் வேல்யூஷனில் தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட வேல்யூஷன் வந்து பார்க்கும்போது ஃபேராக இருக்குது. அதாவது இவங்க ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான விலையில் தான் வந்து இந்த IPOக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓவர் ப்ரைஸிங் கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியெல்லாம் பார்க்கும்போது இவங்க தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலே லீடராக இருக்காங்க, 35.47. மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருக்காங்க. ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் பியர் கம்பேரிசனில் பார்க்கும்போது இவங்க ஒரு ஃபேரான வேல்யூஷனில் தான் அந்த IPOக்கு வர்றாங்கன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் போன்ற விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் அவங்களோட பியர் கம்பெனிஸோட பெட்டராக இருக்காங்கன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த IPOவை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வருவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபினான்ஷியல் வைஸில் இந்த நிறுவனம் நல்லா தான் இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் வைஸ்லையும் நல்ல நிறுவனமாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை லாங் டேர்முக்கு இந்த நிறுவனத்தை கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து
கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடரேஷனில் பண்ணுறவங்க சில ரிஸ்க்குகள்லாம் வந்துட்டு கவனிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இவங்க ரா மெட்டீரியல் ரிஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களோட ரா மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவிலி வந்து க்ரூட் ஆயில் மற்றும் பாலிப்ரோப்ளைனோட ப்ரைஸஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேஜரான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூஎஸ்ஏ, மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுனாலும் வந்து இந்த நிறுவனத்தோட டெவலப்மெண்ட்டை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடரேஷனில் நோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நான் லாங் டேர்மில் கன்சிடர் பண்ணல, நான் லிஸ்டிங் எயின்காக மட்டும்தான் இந்த ஐபிஓ பார்க்க போகிறேன் அப்படி அதை குயிக்காக சொல்கிறீங்கன்னா, ஸோ இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 10.5% இருக்குது. ப்ரீவியஸாக வந்து 7-8% அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 10.5% இருக்குது. ஸோ ஒரு பெரிய லிஸ்டிங்கை தரக்கான வாய்ப்பு இல்லை, ஆனாலும் ஒரு டீசெண்டான லிஸ்டிங்கை தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜிஎம்பி வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் வைஸும் பார்த்துருந்தோம், வேல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஐபிஓவில் ஒரு டீசெண்டான லிஸ்டிங்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பெரிய லிஸ்டிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத என்னோட வியூவாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிங்கன்னா தான் அது எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.